Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் மஷ்ரூம் சூப்பு வீட்டிலையே எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது நிறையா சூப்பு கடை இருக்கும். அந்த சூப்போட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த அரோமா நமக்கு அது பார்க்கும்போதே குடிக்கணும் போல் அப்படி இருக்கும். அந்த மாதிரி சூப்பு நம்ம வீட்டில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பூண்டு ஒரு 4 பல் சின்ன சின்னதாக கட் பண்ணது, இஞ்சி 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு மிளகு பொடியோட ஜீரக பொடியும் கரம் மசாலா பொடியும் சேர்த்து ஆட் பண்ணி, அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் ப்ளஸ் மஷ்ரூமை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக வதங்கும் போதே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதோடையே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெண்ணெயோடு சேர்ந்து இந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட வாசனையே நமக்கு அந்த ரோட்டு கடையில் குடிக்கிற அந்த சூப்போட ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதோட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 கப்பு சூப்பு வரா மாதிரி பண்ணியிருக்கேன். 100 கிராம் மஷ்ரூம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதோடையே நம்ம ஒரு 3 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்படி இந்த மாதிரி கொதிக்கும்போது தான் அந்த மஷ்ரூம் நல்லா வெந்து, அந்த மஷ்ரூமுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃப்ளேவர் உண்டு, அது ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும். அப்போ தான் நம்ம சூப்போட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளோர் விட்டு கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை உள்ளே சேர்த்த உடனேயே அந்த திக்னஸ் கொடுக்கும் சூப்புக்கு. ஒரு ஷைனிங்கும் கிடைக்கும் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணதுக்கப்புறமா. ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்ல வாசனை வருது உங்களுக்கு சூப்பு. மஷ்ரூம் ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்ல மழை பெஞ்சிட்ருக்கும்போதோ இல்லை நம்ம இனிமேல் ஜனவரி மாதத்துக்கு மேலே பனி காலத்துலேயும் இந்த மாதிரி சூப்பு நைட்டு டின்னரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வயரும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும், சீக்கிரமே டைஜஸ்டும் ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியான சூப்பும் கூட உங்களுக்கு மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் மழை பெய்யும் போது இந்த சூப்பை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஒரு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ கடைசியாக நம்ம அதாவது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பொரித்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் மஷ்ரூம் சூப்புன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ரோட்டு கடையில் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணாமையே இருக்க மாட்டாங்க. ஆனால் அது நல்ல கிறிஸ்பியாக அது மேலே ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.